Welcome to Madhus Embroidery and Crafts. இந்த வீடியோவில் ஆரிவொர்க் டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக saree என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். saree பாருங்கள், இந்த மாதிரியான 3 கலர்ஸில் இருக்குது. அண்ட் ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான நெக் டிசைன் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ரவுண்ட் நெக்குக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் லீவ்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டிசைனாக ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் புட்டாஸ் எல்லாம் இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா தான் நமக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் சூப்பராக நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ பேக் நெக்குக்கு இந்த மாதிரி டிசைன் இப்போ ட்ரா பண்ணி முடிச்சிருக்கேன். பேப்பரில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளவுஸில் மெட்டீரியலில் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பேக் நெக் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ பார்க்குறது வந்து ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவுக்கும் அந்த கர்வ் டிசைன்ஸோடு அந்த பேக் நெக்கில் எப்படி டிசைன் ட்ரா பண்ணியிருந்தோமோ அந்த சேம் டிசைன் தான். நல்ல ஒரு திக் பார்டர் டிசைனில் அண்ட் புட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்திருக்கும். அண்ட் மார்க்கிங் லைனுக்கு அங்கிட்டு புட்டாஸ் போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு இன்னர்லேயே இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி முடிச்சிருக்கணும். அண்ட் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக் நெக் எப்படி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிருக்கோமோ அந்த சேம் டிசைனாக தான் இருக்கணும். அப்போ தான் மேட்சிங்காக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன்ஸ் ஒன்று போல் இருக்கும்போது ஒர்க் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா ப்ளவுஸில் அந்த மெட்டீரியலில் எப்படி இதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரியாக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பேஸ் ரிங் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். அந்த இந்த 2 கலர்ஸை வச்சு தான் இந்த சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். சாரியில் இருந்த இந்த 2 கலர்ஸ் தான் சாரியில் இருக்கிறனால த சேம் கலர் மேட்சிங்கில் சில்க் த்ரெட் எடுத்து இப்போ இந்த ஸ்மால் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் அவுட்லைன் எல்லாம் செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் அதில் இன்னரில் எப்படி ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். சிம்பிளாக இருக்கும். த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே இதில் வர்றதுனால கிராண்ட் லுக்காக இருந்தது. ஓகே, இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட்டை வந்து நான் இந்த மாதிரியாக ஹேண்ட் நீடிலில் எடுத்திருக்கேன். கவுண்டிங்ஸ் எடுக்கிறது வந்து 5 strands ஆஃப் த்ரெட், டபுளாக போட்டுட்டோம்னா 10. இந்த மாதிரி கவுண்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்மால் லீஃபில் கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்மால் லீஃப்லேயே ஒன்லி 3 ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இந்த மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் சீக்கிரமாக நமக்கு என்ன செஞ்சிடும், எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இதில் இந்த இடம் மட்டும்தான் நமக்கு வந்து லீவ்ஸில் மட்டும்தான் சில்க் த்ரெட் அண்ட் நெக்லைனில் மட்டும்தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். மற்ற எல்லாம் பீட்ஸ், ஸ்டோன்ஸ் எல்லாமே இப்படி வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் அனதர் லீஃபுக்கு வந்து இந்த லைட் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி அந்த லீஃப்லேயும் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இந்த டிசைனர் ப்ளவுஸில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கிற ட்ராப் ஷேப்பில் இருக்கிற கோல்டு ஸ்டோன்ஸ் அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் அண்ட் செயின் ஸ்டோன், இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே பீட்ஸ் அண்ட் சில்க் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரியான டிசைன் இருக்கும். அண்ட் இன்னர்லெல்லாம் அந்த கர்வ் டிசைன்ஸ்க்கு எல்லாமே கண்டினியூஸ் பீட் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பீட்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்கிற கேப்பில் வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் அந்த லீஃப் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட்டை வச்சே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஸ்டோன் ஒர்க் எல்லாம் இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமா ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.